இவிஎம் மோசடி மூலமாக தான் மோடி ஜெயிக்கிறாருன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தனும் மோடியை இழிவுபடுத்தல, வாக்களித்த மக்களை இழிவுபடுத்துறாங்க. ஏன்டா நீ ஜெயிக்கும் போது மக்கள் தீர்ப்பு, மோடி ஜெயிச்சா இவிஎம் மோசடியா? நீங்க உருப்பிட மாட்டீங்கடா. நீங்க இப்படிலாம் பண்ணீங்கன்னா நீங்க உங்களோட இலக்கை அடையவே முடியாது. ஆட்சி மாற்றம் என்பது மக்கள் மனங்களில் இருந்து வருவது. இந்திய மக்களை குறைச்சு மதிப்பிடாத. ஒருவேளை மோடி 3வது முறை வெற்றி பெற்று ஜூன் 4ஆம் தேதி போட்டியை திறக்கும் போது சிம்பிள் மெஜாரிட்டி 272 அண்ட் அபவ் உட்கார்ந்தாருன்னா நினைவில் கொள்ளுங்கள், அது இந்திய மக்களின் தீர்ப்பு. யூனிவர்சல் பிரான்சைஸ் 1952 ஜவஹர்லால் நேரு, பண்டித ஜவஹர்லால் நேரு கொண்டு வரும்போது அவருக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்புகள் வந்தன. காங்கிரஸ் கட்சிக்கு உள்ள இருந்து வந்தது, வெளியில இருந்து வந்தது. அன்றைய RSS இன்னைக்கும் அவங்களோட பத்திரிகை இருக்கு, ஆர்கனைசர். அதுல அன்னைக்கு எழுதினாங்க தலையங்கம், பண்டித நேரு தன்னுடைய தவறுக்காக வருந்துவாருன்னு. அப்ப நேரு சொன்னார், இந்திய பெண்களுக்கு எழுத படிக்க தெரியாமல் இருக்கலாம், துண்டு சீட்டில் இருப்பது என்ன என்று தெரியாமல் இருக்கலாம் படிப்பதற்கு, ஆனால் தங்களை யார் ஆள வேண்டும் ஆளக்கூடாது என்பதை தீர்மானிக்கக்கூடிய அந்த அறிவு, உள்ளுணர்வு அவர்களுக்கு உண்டுன்னு சொன்னார்.